தாத்தா, எப்பவும் தாத்தாக்கு பேத்தியே தான் பிடிக்குமா? ஆமாண்டா செல்லம். அப்போ ஏன் தாத்தா உங்களுக்கு கிருஷ்ணாவை பிடிக்கல? கிருஷ்ணாவும் உங்க பேத்தி தானே தாத்தா? தாத்தானா பேத்திங்க கிட்ட அன்பா பாசமா இருப்பாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. எங்க ஸ்கூல்ல ஒரு கதை சொன்னாங்க, அது சொல்லட்டுமா? ஐயோ தாத்தா, நான் இன்னும் கதையே சொல்ல ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயும் ஊன் கொட்டுறீங்களே. அது ஒன்றும் இல்லைம்மா, நீ எப்படியும் கதை சொல்ல போறேன்னு சொல்லிட்ட, கொஞ்சம் முன்னாடியே இருக்கட்டுமேனு ஊங்கொட்டினேன். சரி, நான் இப்ப கதை சொல்றேன். அலெக்சாண்டர்னு ஒரு ராஜா இருந்தாராம். அவர் எல்லா நாட்டும் ஜெயிச்சு புடிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்தாராம். தாத்தா, இப்போ ஊன் கொட்டணும். ஐயோ இப்போ இல்ல தாத்தா, நான் எப்போ கேப் விடுறேனோ அப்போ ஊன் கொட்டணும். சரி. அந்த அலெக்சாண்டர் நம்ம நாட்டுல பல இடத்தை புடிச்சாராம். ஒரு நாள் அவருக்கு ரொம்ப பசிச்சுதான். அந்த இடத்துல சாப்பிட ஒண்ணுமே இல்லையா. இப்ப கரெக்டா ஊன் கொட்டுறீங்க. ஒரு ஆளை பார்த்து சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாராம். அவரு இந்தியன் ஆச்சே. ஒரு கையில ஒரு புடி மண்ணையும் இன்னொரு கையில தங்கத்தையும் கொடுத்துட்டானா. இத எப்படி சாப்பிட முடியும்னு அலெக்சாண்டர் கேட்டாரா. இந்த பொண்ணுக்கும் மண்ணுக்கும் பேராசப்பட்டு தானே பல உயிர்களை கொன்ன, இதையே சாப்பிடு, அப்படியே சாப்பிடு நானா. அன்பே இல்லாம அரக்கத்தனமா பல உயிர்களை கொண்டிருக்கோமேன்னு அப்போதான் அந்த மன்னனுக்கு உரைச்சுதான். நேரா தன்னோட நாட்டுக்கே போயிட்டானா. அவன் தான் செத்ததுக்கு அப்புறம் தன்னை செவப்பொட்டியில வச்சு பொதிக்கும் போது தன்னோட கை ரெண்டும் வெளியில தெரியற மாதிரி வைக்க சொன்னானா. ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? தெரியலையடா, இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அதையும் நீயே சொல்லிட. என்னதான் சம்பாதிச்சாலும் போகும்போது கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைன்னு புரிய வைக்கதான். என்ன கோபப்பட்டாலும் என்ன கர்வப்பட்டாலும் போகும்போது கொண்டு போறது அன்பு மட்டும்தான் தாத்தா அப்படின்னு எங்க டீச்சர் சொன்னாங்க தாத்தா. எங்க டீச்சர் சொன்னது கரெக்ட் தானே தாத்தா? கரெக்ட் தான்மா. இங்க பாருமா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே முயற்சி பண்ணாங்க, முடியல. ஆனா குழந்தை நீ என்னோட வைராக்கியத்தை கரைச்சிட்டியம்மா. நீ சொன்ன மாதிரி நிச்சயமா நான் கிருஷ்ணாவை போய் பார்க்குறேன். தேங்க்யூ தாத்தா. Yay! மம்மி, ஒரு ஹாப்பி நியூஸ். பாரதி, கொஞ்சம் நிறுத்திட்டு வா. கொஞ்சம் வா என்னோட. எங்க? வா, ஏன் சொல்றேன் வா. அப்பா கந்தா, தண்ணி பைப் இங்க விட்டுருக்க, பாத்துக்கோ. வா வா ஏறு. ஹலோ, வர சொல்லுங்க. Hey, come in. சுந்தர்லிங்கம், ப்ளீஸ் ப்ளீஸ் கம் இன், கம் இன். Hello, Ram. Okay. How are you? Fine. Thank you. What a surprise. என்ன திடீர்னு? என்னது? நான் உங்களை பார்க்க வர்றது சர்ப்ரைஸ் விசிட்டா? என்ன ராம், எனக்கு அதுக்கு கூட உரிமை இல்லையா? மற்றவங்கள போல நான் ப்ரீவியஸா பர்மிஷன் வாங்கணுமா? நீங்க பெரிய பிசினஸ் மேன், ஃபோனில் பிடிக்கிறது கூட கஷ்டமாச்சே. தென் பிஸ்னஸில் எப்படி போகுது? உங்க சன் எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்கா ராம். என்ன பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்களே, அவனை ஃபோனில் பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? அவ்வளோ பிஸியா இருக்கான். இந்த புலிக்கு பிறந்தது பூனையா இருக்குமான்னு இந்த ஊரே பேசிக்குதுன்னா பாருங்களேன்.
ராம், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதை பற்றி பேசிட்டு போக தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்ன விஷயம்? ராஜேஸ்வரி இறந்துட்டதா கேள்விப்பட்டனே. அது என்ன, சூசைடா மர்டரா? ராம், ராம், என்ன எங்கேயோ போயிட்டீங்க? இல்ல, சொல்லுங்க. வில்லேஜில் இறந்துட்டதா தான் எனக்கு நியூஸ் வந்தது. அதான் சூசைடா மர்டரானு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். தெரியல, அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். அவங்க போர்டு லேடி ஆச்சே ராம், அவங்க எப்படி இப்படி? தெரியல. இட் வாஸ் ரியலி ட்ராஜிக் இன்சிடென்ட். எதிர்பார்க்கல அப்படி நடந்திருக்க கூடாது. இட்ஸ் ஓகே, நடந்தது நடந்துருச்சு. அதனால நமக்கும் நல்லது நடக்க போகுது இல்ல? என்ன சொல்றீங்க? அவங்களுடைய கம்பெனியில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 8 பேர் இருக்காங்க. ராஜேஸ்வரி இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் கண்டினியூஸா ராஜேஸ்வரி தான் சேர்மன். இப்போ அந்த போஸ்ட் காலியா இருக்கு. அந்த சீட்டுக்கு மிகப்பெரிய போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு அந்த இடம் கிடைக்க போகுதுன்னு சிம்ம சொப்பனமா இருக்கு. என்னோட பிசினஸ் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். நீங்க எந்த நேரமும் என்னை தேடி வரலாம். தேங்க்யூ ராம், இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். நீங்க கோடு போட்டா நான் ரோடே போட்டுருவேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். Yeah. வரட்டுங்களா? என்ன மாமா யாரையுமே காணோம்? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? யாரை கேட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்க? தாயை கொண்டுட்டு மகளுக்கு ஆறுதல் சொல்ல வந்தீங்களா? கிருஷ்ணா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அம்மாவை இழந்த துக்கத்துலதான் நீ ஊர்ல அப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் அப்படியே நினைச்சிட்டு இருக்கேம்மா. போதும், நீங்க சொல்ற எதுவும் நான் கேட்க தயாரா இல்ல. இல்ல கிருஷ்ணா, உங்க அம்மா இறந்ததுக்கு சத்தியமா மாமா காரணம் இல்லம்மா. நீ அவர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஊரே சேர்ந்து உங்க அம்மாக்கு அந்த மரியாதையை கொடுத்தாலும் அந்த கடவுளா பார்த்து மாமாவுக்கு கொடுத்த மரியாதைய உங்க அம்மாவால ஏத்துக்க முடியல. அந்த அவமானத்தை தாங்க முடியாம தான் இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டாங்க. இல்ல, இத நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். எங்க அம்மா யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடுறவங்க எங்க அம்மா. அவங்கள தற்கொலை பண்ணிப்பாங்க? இதோ நிக்கிறாரே, இந்த ஆள் தான் எங்க அம்மாவை கொன்னுட்டான். இவட நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். தப்புதான், நான் செஞ்சது தப்புதாம்மா. கௌரவமா வாழ வேண்டிய பொண்ணு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டாளேன்னு ஆதங்கத்துல தான் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டேம்மா. அவளை நான் என்னோட பரம எதிரியா கூட நினைச்சேன். ஆனா ஆனா எதுக்காம நான் அப்படியெல்லாம் செஞ்சேன்? என்னைக்காவது ஒரு நாள் தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மறுபடியும் என் பொண்ணு என்கிட்ட வந்துட மாட்டாளான்ற நம்பிக்கையில தான் அப்படி செஞ்சேன். ஆனா அவ இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட பிடிவாதம் தான். உயிரோட இருக்கிற என் பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டு நிக்கிறேனே, என் வலி எப்படி இருக்கும்? இப்போ உன் பொண்ணை எழுந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த வலி தெரியுதா?
நடந்தது தெரியாம அனாவசியமா கோவிச்சுக்காதம்மா. கைய விடு. ஒரு உயிரை படைக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் உனக்கு யாருக்கு உரிமை கொடுத்தது? நீ என்ன பெரிய கடவுளா? ஏதோ இதெல்லாம் என் பிடிவாதத்தால நடந்ததுன்னு சப்ப போடுற. அப்படி என்ன உனக்கு வரட்டு பிடிவாதம்? ஏயா, காதலிக்கிறது என்ன பாவமா? உயிரை பழி வாங்குற அளவுக்கு அது என்ன கொலை குத்தமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் காதலிக்குது. 6 அறிவு உள்ள மனுஷன் காதலிச்சா மட்டும் ஏயா பணம் அந்தஸ்து அது இதுன்னு சொல்லி பிரிக்கிறீங்க? உனக்கு எதிரா நடந்த ஒரே காரணத்துக்காக எங்க அம்மாவையே கொன்னுட்டியே. ராஜேஸ்வரி, நான் கொல்லலம்மா. இங்க பாருமா, தப்புதான். நான் பிடிவாதத்தால செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்காக நான் பெத்த பொண்ணை நானே கொன்னுட்டேன்னு சொல்றியம்மா. அதைத்தான் என்னால் தாங்க முடியல. கிருஷ்ணா, இப்போ கூட நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் தெரியுமா? நீ இந்த வீட்டில் தனியாக இருக்க வேண்டாமா? உன்னை எங்களோட நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போதாமா வந்திருக்கோம். இதை பார், ப்ளீஸ் எங்களோட வந்துருமா. நீ எது சொன்னாலும் நான் கேட்குறேன். ஓ நிழல்ல நான் நிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அப்படி ஒரு நிலைமையில எங்க அம்மா உன்னை என்ன விட்டுட்டு போயிடல. ஏய் வேணா நடிக்காத. இப்படி பொம்பளை மாதிரி நீலி கண்ணீர் விட்டா நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா? நீ என்ன நடிச்சாலும் என் மனசு மாறாதியா? கிருஷ்ணா, உன்னை பழி வாங்குற எண்ணமும் என்னை விட்டு போகவே போகாது. என்ன நடந்திருந்தாலும் நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியா இல்ல. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா ராஜியை நினைச்சு நினைச்சு எப்படியெல்லாம் கதறி எழுதாரு, எவ்வளவெல்லாம் வேதனைப்பட்டாரு பார்த்த எனக்கு தான் தெரியும். எப்படி இருந்தாலும் தயவு செய்து உன்னை கையெடுத்து கும்பிடுற. அவர் மனசை மேலும் மேலும் வேதனைப்படுத்தாதம்மா. தப்பு பண்ணாலும் தலைவணங்காத கிழவன் இப்ப ஏன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இது என் மேல இருக்கிற பாசத்தால நம்ப சொல்றீங்களா? நம்பி புதுசா உறவாட சொல்வீங்களோ? நெவர். எந்த காதல் கல்யாணத்தை காரணமா காட்டி எங்க அம்மாவை அழிச்சியோ, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனி உன் வீட்டுல முறைப்படி கல்யாணம் நடக்காது. இது என் அம்மா மேல ஆன. கிருஷ்ணா, உன் கொள்கையும் புளிச்சு போன பிடிவாதமும் தோத்து போய் நீ அணுவணுவா துடி துடிச்சு சாகணும். அத நான் பார்க்கணும். நீ அம்மாக்கு எதிரினா எனக்கும் எதிரிதான். கிருஷ்ணா, என்ன பேச்சு பேசுற நீ? அடச்சி சுமாரு. இது எங்களுக்குள்ள நடக்கிற யுத்தம். நீ யார் நடுவுல? வாழ வந்தவங்கிற மறந்துட்டு மூக்கு நடிச்சு பேசிக்கிட்டு. மிஸ்டர் வரதராஜன், செத்த பாம்பு அடிக்கிற பழக்கம் எங்க பரம்பரைக்கே இல்ல. அது எனக்கும் இல்ல. பொம்பளைய கூட்டிக்கிட்டு சமரசம் பேச வந்திருக்க. ஆம்பளையா லட்சணமா தலைய நிமித்தி பழைய வரதராஜனா வந்து நில்லையா? அப்ப உன்னை சந்திக்கிறேன். இப்ப கிளம்ப. வந்துட்டாங்க திறந்து வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி. ஏய், என்னடி பாரதி, சொல்ற? வேண்டாம். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு வயசுல பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன். நீங்க உங்கன மாதிரி நான் உங்களை கை வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மரியாதை கெட்டு போயிடும். வீட்டுல இருக்கிறவங்க பண்ற தப்புக்கெல்லாம் ஜால்ரா போடுற முதுகெலும்பில்லாத பொம்பளை தானே நீ? என் அனுமதி இல்லாம அத்தை மீறி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, மரியாதை கெட்டு போயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கெட் அவுட். பாரதி, வாமா போலாம். இருங்க மாமா. நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிடுறதா? ஏய், சி, இப்ப சொல்றேன்டி. சொந்தம் பந்தம் எல்லாமே இருந்தோம். உங்க அம்மா உன்னை பண்பு பாசம் பந்தம் என்னன்னு தெரியாம ரொம்ப திமிரு பிடிச்சவளை வளர்த்திருக்கா. நீ என்னடி எங்களுக்கு சாபம் கொடுக்கறது? இதோ பார், நான் இப்ப சொல்றேன்டி, வயிறெறிஞ்சு சொல்றேன். உன்னை மதிச்சு வீடு தேடி உறவாட வந்த எங்களை இவ்வளவு அவமானப்படுத்தினல்ல, இன்னைக்காவது ஒரு நாள் எங்க வீடு தேடி வந்து எங்க மாமா காலை பிடிச்சு கதறி அழல,
என் பேர் பாரதி இல்லடி. வாங்க மாமா. சபாஷ், முத அடியில என் பேட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். மனசு ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு நீங்க மனசுல எதையும் வச்சு வேதனைப்படாதீங்க. இதில் வேதனைப்படுறதுக்கு என்னமா இருக்கு? நீங்கள்லாம் வந்து சொன்ன போது கூட எனக்கு அவளை வீட்டில் வந்து பார்க்கணும்னு தோணலை. ஆனால் அந்த குழந்தை வந்து சொன்னபோது அதோட நியாயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதனால தான் கிருஷ்ணா வீட்டில் வந்து பார்க்கலான்னு முடிவெடுத்தேன். தப்பு பண்ணிட்டோம் மாமா, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். அம்மாவை இழந்த பொண்ணு, அவளுக்கு ஆறுதல் சொல்லணுமே தான் வந்தோம். சமாதானப்படுத்தி அவளை நம்ம கூடயே வீட்டுக்கு கூட்டு போலான்னு கூட நினைச்சேன். ஆனா இப்படி மரியாதை இல்லாம இவ்வளவு அகங்காரமா கீழ்த்தரமாவா பேசுவ ஒரு பொண்ணு? ச்சே. பாரதி, அவள் அப்பா ஒரு நல்ல பாம்பு. இவளுக்கு மட்டும் எப்படி விஷம் இல்லாமல் இருக்கும்? அவள் வளர்ந்த விதம் அப்படி. ராஜேஸ்வரி அவளுக்கு அம்மா, ஆனால் எனக்கு பொண்ணு. அவளுக்கு அம்மாவா இருந்த வருஷங்களை விட எனக்கு பொண்ணா இருந்த வருஷங்கள் தான் அதிகம். அப்படி இருக்கும்போது எப்படிம்மா எனக்கு அந்த பந்தம், பாசம், வேதனை எல்லாமே இல்லாமல் போயிடும்? இது அந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே இல்லையே. புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க அம்மா அவளை வளர்க்கல மாமா. அவ வயசுக்கு ரொம்ப அதிகமாவே பேசுற மாமா. அவங்க அம்மாவை விட அவளுக்கு ஆணவம் ரொம்ப அதிகம். தாயை போல புள்ள, நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. அது இந்த விஷயத்துல உண்மையாயிடுச்சுமா. நல்ல வேளை அவளை பத்தி நம்ம இப்பயே தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிருந்தா இன்னும் என்னவெல்லாம் நடந்திருக்குமோ, நமக்கு இன்னும் என்ன வேதனைகள்லாம் வந்திருக்குமோ. கரெக்ட் மாமா. தாய் இல்லாத பொண்ணு, நம்ம குடும்பத்து பொண்ணு, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவ குடும்பம் குழந்தைங்களோட நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்திருந்தா அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்குமே நினைச்சேன். ஆனா அவ இவ்வளவு ஆணவத்தோட இருக்கும்போது அந்த முருகன் கூட அவளை காப்பாற்ற முடியாதுமா.